விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. இஸ்ரேலின் படைப்பிரிவு ஒன்றிற்கு தடை விதிப்பது பற்றி அமெரிக்கா ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது. பலஸ்தீன அதிகார சபையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற மேற்கு கரையில் பல்வேறு மனித உரிமை மீறல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்ற இஸ்ரேல் இராணுவத்தின் ஒரு முக்கியமான படையணி மீதே தடை விதிப்பது பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றது. பழமைவாத யூதர்களை கொண்ட இஸ்ரேல் படைப்பிரிவான நெட்சா யூதா பெட்டாலியன் மீதே அமெரிக்கா தடை விதிப்பது பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா அறிவித்துள்ள இஸ்ரேலிய படைப்பிரிவு தொடர்பான இந்த தடை அறிவிப்பானது பல்வேறு சர்ச்சைகளை இஸ்ரேலின் பல மட்டங்களிலும் ஏற்படுத்தி வருகின்றது. ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேலிய படையினர் காசாவில் கடுமையாக போர் புரிந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா அறிவித்துள்ள இந்த தடை விவகாரம் களமுனைகளில் நின்று போர் புரிந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலிய படை வீரர்களை உள ரீதியாக வெகுவாக பாதிக்கும் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. கடந்த திங்கட்கிழமை இஸ்ரேல் இராணுவத்தின் நெட்சா யகுவா பெட்டாலியன் படைவீரர்கள் மத்தியில் உரை நிகழ்த்திய இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கலாண்ட், உலகத்தில் உள்ள எந்த தரப்புமே இஸ்ரேலியர்களுக்கு நல்ல விழுமியங்கள் பற்றியும் கட்டுப்பாடு பற்றியும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், உங்கள் பாதுகாப்புக்கு இஸ்ரேல் உத்தரவாதமாக இருக்கின்றது என்றும் கூறியிருந்தார். அமெரிக்காவின் இந்த செயல் இஸ்ரேல் தொடர்பான சர்வதேசத்தின் பார்வையில் மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்திவிடும் என்றும், இது அமெரிக்காவின் மிகப்பெரிய தவறாக அடையாளப்படுத்தப்பட்டுவிடும் என்றும் தெரிவித்திருந்தார் இஸ்ரேலின் எதிர்க்கட்சி தலைவர் பெனி கான்ட்ஸ். அமெரிக்காவில் லெஹி லாஸ் என்று ஒரு வகை சட்டம் இருக்கின்றது. அதாவது மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுகின்ற அல்லது நீதிக்கு புறம்பான படுகொலைகளை புரிந்து வருகின்ற அல்லது வலிந்து காணாமலாக்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற அல்லது பாலியல் வல்லுறவை ஒரு ஆயுதமாக பாவிக்கின்ற இராணுவத்தினருக்கு அமெரிக்கா எந்தவித நிதி உதவிகளையும் செய்யக்கூடாது என்கின்ற சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அமெரிக்கா இஸ்ரேலின் நெட்சா யஹூதா பெட்டாலியன் மீது தடை விதிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேலின் படைப்பிரிவு மீது அமெரிக்கா உண்மையாகவே தடையை விதிக்குமா? அமெரிக்கா விதிக்க இருக்கின்ற தடை என்பது உண்மையான பாதிப்பை இஸ்ரேலிய படைகளுக்கு ஏற்படுத்துமா அல்லது அது வெறும் கண்துடைப்பாகத்தான் இருக்குமா? இதுபோன்ற கேள்விகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, இஸ்ரேலிய இராணுவத்தின் நெட்சா யஹூதா பெட்டாலியன் என்கின்ற படைப்பிரிவு என்றால் என்ன என்பது பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் மிக மிக சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இஸ்ரேலில் ஹரேடி யூதர்கள் என்கின்ற ஒரு பிரிவினர் இருக்கின்றார்கள். இவர்கள் 3000 வருடங்களுக்கு முன்னர் இருந்த யூத சட்டங்களை அப்படியே பின்பற்றி வருகின்றவர்கள். அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ், அதாவது மிகவும் பழமைவாத சிந்தனைகளையும் கோட்பாடுகளையும் கொண்டு வாழ்ந்து வருகின்றவர்கள். மதம் மதம் மதம், இது மட்டும்தான் இவர்களது முழு நேர வாழ்க்கை. யூத மதத்தை கடைபிடிப்பது, யூத மத அனுஷ்டானங்களை பேணுவது, யூத மதத்தை போதிப்பது, இது மாத்திரம்தான் இவர்களது 24 மணி நேர கடமை. இஸ்ரேலில் 18 வயது நிரம்பிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இராணுவ பயிற்சியை பெற்றேயாக வேண்டும் என்ற ஒரு பொதுவான சட்டம் இருக்கின்றது. ஆனால் இந்த பழமைவாத ஹெரோடி யூதர்களோ தங்களுடைய கடவுள் இஸ்ரேலை காப்பாற்றுவார், அதனால் இராணுவத்தில் இணைவது என்பது வெறும் மனுஷீக சிந்தனை என்று கூறி கட்டாய இராணுவ பயிற்சியை எதிர்த்து வந்தவர்கள்.
இப்படிப்பட்ட ஹரேடி யூதர்களைக் கொண்டு 1999 ஆண்டு இஸ்ரேல் ராணுவத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பிரிவுதான் நெட்சா யெஹூதா பெட்டாலியன். இஸ்ரேல் ராணுவத்தின் கிஃபிர் இன்ஃபேன்ட்ரி பிரிகேடின் 97வது பெட்டாலியனைத்தான் நெட்சா யெஹூதா பெட்டாலியன் என்று அழைப்பார்கள். யூதர்களின் வேதாகமத்தில் உபாகமம் 23ஆம் அதிகாரத்தில் ஒரு பாளையம், அதாவது ஒரு இராணுவ முகாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதோ அதே போன்றே இந்த பெட்டாலியனின் முகாம்கள் அமைக்கப்பட்டு மத கடமைகளை மிக மிக நேர்த்தியாக கடைபிடித்து வருகின்ற ஒரு படைப்பிரிவு இது. மற்றைய இஸ்ரேலிய படைப்பிரிவுகளில் உள்ளது போன்று பெண் இராணுவ வீரர்கள் இந்த பெட்டாலியனில் கிடையாது. பொதுவாக இந்த பெட்டாலியனில் பணிபுரிகின்ற வீரர்கள் ஊதியம் பெறுவதில்லை என்றும் கூறப்படுகின்றது. ஹெரேடி பழமைவாத யூதர்கள், சியோனிச மதவாதிகள்தான் இந்த படையணியில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். இஸ்ரேல் ராணுவத்தில் மிகவும் வித்தியாசமான ஒரு படைப்பிரிவாக செயற்பட்டு வருகின்ற இந்த நெட்சா யெஹூதா பெட்டாலியன் தான் மேற்கு கரையில் இடம்பெற்ற பல்வேறு கொடூரமான மனித விரோத செயற்பாடுகளுக்கு முக்கிய காரணம் என்று கூறப்பட்டு வருகின்றது. பலஸ்தீன அதிகார சபையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற வெஸ்ட் பேங்கில், ரமல்லா மற்றும் ஜெனின் பிராந்தியங்களில் இந்த நெட்சா யெஹூதா பெட்டாலியன் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றது. தற்பொழுது காசாவிலும் இந்த சிறப்பு பெட்டாலியன் படை நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. 2015ஆம் ஆண்டு பலஸ்தீனத்தின் ஜெனின் பிராந்தியத்தில் உள்ள பலஸ்தீன இளைஞர் ஒருவனை கைது செய்து அவனது கண்களையும் கைகளையும் கட்டி அவனை மின்சாரம் பாய்ச்சி சித்திரவதை செய்த குற்றச்சாட்டின் கீழ் இந்த பெட்டாலியனைச் சேர்ந்த ஒரு படை வீரர் 9 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அதே படைப்பிரிவைச் சேர்ந்த மேலும் 4 படை வீரர்களும் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். அதேபோன்று 2015ஆம் ஆண்டு இந்த பெட்டாலியனைச் சேர்ந்த ஒரு இராணுவ வீரர் கைது செய்யப்பட்டிருந்த ஒரு பலஸ்தீன கைதியை கடுமையாக தாக்கிய குற்றச்சாட்டின் கீழ் இஸ்ரேலிய இராணுவ நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தார். 2021ஆம் ஆண்டு ஒரு பலஸ்தீன சந்தேக நபரை கடுமையாக சித்திரவதை செய்த குற்றச்சாட்டின் கீழ் இந்த படைப்பிரிவைச் சேர்ந்த 4 வீரர்களை இஸ்ரேலிய இராணுவ போலீசார் கைது செய்திருந்தார்கள். 2022ஆம் ஆண்டு மேற்கு கரையில் பலஸ்தீன சிவிலியன்களுக்கு எதிராக மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரிலும் உமர் அசாட் என்கின்ற ஒரு 78 வயது அமெரிக்க பலஸ்தீனரை கொலை செய்த குற்றச்சாட்டின் கீழும் இந்த பெட்டாலியனின் கமாண்டர் கடுமையான கண்டனத்திற்கு உள்ளானதுடன் ஒரு பிளாட்டூன் கமாண்டர் மற்றும் ஒரு கம்பெனி கமாண்டர் போன்றவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று நீண்ட காலமாகவே இஸ்ரேல் ராணுவத்தின் கடும்போக்கு யூதர்களைக் கொண்ட இந்த நெட்சா யெஹூதா பெட்டாலியன் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு தொடர்ச்சியாக உள்ளாக்கப்பட்டு வருகின்றது. அமெரிக்கா கூறுவது போன்று இம்முறை இந்த படைப்பிரிவு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுமா அல்லது இதுவும் ஒரு வளமையான கண் துடைப்புத்தானா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.